வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிஎஸ்எஃப் தரப்பிலிருந்து 2024க்கான ஒரு 800 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண்கள் சொல்லி யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் என்னென்ன விதமான கேட்டகரியில் வேகன்சி கொடுத்துருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க மேல் அண்ட் ஃபீமேல் கேட்டகரி யாருனாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான பேசிக் சேலரின்னு எடுத்துட்டிங்கன்னா 40,000 உங்களுக்கு பர் மந்த் வந்து கொடுப்பாங்க. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 பர் மந்த் வரையும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன போஸ்ட்டில் இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் இந்த கேட்டகரிலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ப்ரோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா ஜென்ரல் யூஆர் ஓபிசி கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறதா ஒரு 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே பேமெண்ட் பண்ண வேண்டாம். எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங்கில் நீங்கள் பேங்க்ஸ் எல்லாம் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துகிட்டு நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கலாம். ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் 18லேருந்து 35 வயசு வரை விண்ணப்பிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா 18லேருந்து 40 வயசுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா ஒரு 170 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒரு 155 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். அதே நார்த் இந்தியனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு 165 சென்டிமீட்டர் மேலுக்கும் ஃபீமேலுக்கு ஒரு 148 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி காப்பியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெமரி கார்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் சிலபஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ட்டு, ரீசனிங்கு, அவேர்னஸ்ஸு, நம்பர் ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொல்லி 4 விதமான கண்டென்ட்ல ஒரு 200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா மினிமம் நீங்கள் 10th மேலே என்ன படிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். +2 டிகிரி டிப்ளமோன்னு சொல்லி என்ன முடிச்சது அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட்டிங் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு வந்து இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.